வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோட அது மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் வந்து 6ல் இருக்கும். நல்ல சிறப்பான பலன்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்கள் செவ்வாய் புதன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளி சனி மட்டும் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் புதிய வேலைகள்லாம் பார்க்காம கொஞ்சம் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த காலகட்டம் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 2, 5 என்பது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற காரணம் அது 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினோட சின்ன விஷயங்களில் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். கொஞ்சம் வாக்குவாதம், குழந்தைங்கள சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா சனி சூரியன் அந்த காம்பினேஷனே வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்கும்போது 3, 12ஆம் குழந்தைகளுக்காக நிறைய அலைச்சல் பண்ணுறது, கொஞ்சம் வந்து அவங்களுக்காக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிறப்பான ஒரு வருமானங்கள், ஸோ நிலபலங்களாலும் நல்ல ஒரு ஆரம்ப கல்வியில் இருக்கணும்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறமான விஷயங்கள், இது யாருக்கு நடக்கும் செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். இந்த பிள்ளை என்ன பண்ண போதோ ஏது பண்ண போதோங்கிற விஷயங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் தேவையில்லாத நபர்களால் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுவும் செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது இதனால் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு 11லிருந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ வந்து குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன ஈகோ கிளாஷஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமனார் அப்பா சம்மந்தமான உறவுகளால் சின்னதாக ஒரு மன உளைச்சல் பின்னாடி இருக்கும். அதனால் அந்த மன உளைச்சலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பேசிடுங்க. உள்ளுக்குள்ளே வச்சு பொறுமுறது, உள்ளுக்குள்ளே வச்சு அந்த எமோட் ஆகிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. ஸோ 8ஆம் அதிபதி ஆனால் சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் 9லுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே நடாது இப்படி நடந்துக்கிறாருங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது வரும்போது 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான கவலைகள் நிறையா இருக்கும். ஸோ என்னடா அது பிஸ்னஸ் இப்படி பண்ணியிருக்கலாமோ நம்மளோட இருந்தவன் இப்படி போயிட்டானேங்கிற மாதிரி, நம்மளோட இருந்தவங்களை எங்கெங்கேயோ போயிட்டான், நம்ம இப்படி இருக்கோமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும். அப்போ மன உளைச்சல் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்த ஒரு பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து பண்ணும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் வந்து வெளியில் வரலாம். ஸோ அது என்ன தெய்வமாக இருக்கலாம். ஸோ மனசார வந்து சாண்டிங் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணால் அது ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது இப்போ நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், அம்மாவனால் நல்ல ஹெல்ப் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வீடு நிலபுலங்களாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி 2, 5 அப்படின்னாலே வந்து வீட்டில் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். இதில் வந்து என்ன பிரச்சனைனா 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது மேட்ரு கிடையாது. சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் குழந்தைகள் நினச்சி நேரம் ஃபீலிங் அதிகமாக இருக்கும். சரி என்னடா அது குழந்தை எப்படி இருக்காங்க, ஏன்னா அது சூரியன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தின்னு சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வெள்ளி சனி கிழமைகளில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அப்போ சந்திராஷ்டிரம காலம்ன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துருங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து ஏதாவது அவமானம் வந்துருமோங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறார். ஸோ அது 8ஆம் அதிபதியோடைய ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா கிட்ட பேசும்போதும் வெளிநாட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ஒரு பொறுமுறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது சார பரிவர்த்தனை போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடகத்தில் வந்து 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்திலும் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். பட் ஆனால் வக்கரமாக இருக்கனால அது ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும் பணம், பெரும் ஒரு வசதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ கடக லக்னமாக இருந்து குரு தசாபதி நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும், அவ்வளோதான். கடக லக்னமாக இருந்து சனி தசாபதி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி 8லிருந்து அது 9ஆம் அதிபதி சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், மாமனார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்களால ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ மறைமுகமாக இருக்கும். ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் 3-12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக வந்து கேது தசா வந்து கேது 3லிருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை நோண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தர்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். ஸோ 7 வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையா. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணு பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா. நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 நாள் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் தான்
தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவுஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பாவும் எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா? ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.